வணக்கம். இன்றைய நாளுக்கான பரிதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு பொறுப்பு வழங்கப்படுமாயின் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் இருந்து எந்த நேரத்திலும் ராஜினாமா செய்ய முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி பொத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியுள்ளதாகவும், ஆனால் இது தொடர்பான மேலதிக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு பதிலாக ஒரு அதிகாரியை நியமிக்கும் வரை வழங்கப்பட்ட பொறுப்பிலிருந்து விடுபட முடியாது. இதன்படி இது தொடர்பான விடயங்கள் முடிவடைந்து உயரதிகாரிகள் இது தொடர்பில் ஏதாவது தீர்மானம் எடுக்கும் வரை தனது பதவியில் கடமையாற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அதற்கான அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படும் வரை ஊடக பேச்சாளர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்ற உள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மது அருந்திக் கொண்டிருந்த போது நண்பரின் கைவிரலை வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. களுத்துறை ரெமனுகொடவைச் சேர்ந்த 25 வயதுடைய நபரின் விரலே வெட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் கடந்த 6ஆம் திகதி இடம்பெற்றுள்ள நிலையில் 20ஆம் திகதி அன்றே போலீசில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பாதிக்கப்பட்ட நபர் நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு மது அருந்த சென்று அங்கு மற்றொரு நபரும் வந்து சேர்ந்து இவர்களுடன் மது அருந்தியுள்ளார். இதன்போது அவர்களில் ஒருவர் மற்றொரு நபரை பழிவாங்கும் விதமாக அறைந்ததால் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வீட்டுக்கு அழைத்த நண்பர் பாதிக்கப்பட்டவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதால் இடது கையில் ஆள்காட்டி விரல் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் களுத்துறை நாகொடி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அனுர அரசாங்கம் தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறிய விடயங்களை தற்போது நிறைவேற்றவில்லை என்ற விமர்சனம் மக்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் காணப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது ஆரம்பித்துள்ள பட்டலந்த விசாரணையை கூட ஆரம்பிப்பார்கள், எனினும் அதற்கான தீர்வினை கண்டுபிடிப்பார்களா என்பது கேள்விக்குரிய எனவும் பொருளாதார ஆய்வாளர் பாலா மாஸ்டர் தெரிவித்தார். இவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தேர்தலை மையப்படுத்திய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அனுர அரசாங்கம் வந்தவுடன் மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷவின் ஊழலை வெளிக்கொண்டு வருவோம், பணத்தை மீட்போம் என்றார்கள். ஆனால் 100 நாட்களாகியும் ஒன்றும் செய்யவில்லை. இது ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் 15 வயது சிறுமியொருவரை பாலியல் சீண்டலுக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையை வவுனியா போலீசார் மேற்கொண்டுள்ளனர். தோணிக்கல் பகுதியில் வசிக்கும் 15 வயது சிறுமியொருவரை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞரொருவர் காதலித்ததாகவும், குறித்து சிறுமிக்கு பாலியல் சீண்டலுக்குட்படுத்தியதாகவும் சிறுமியின் தாயாரால் செய்யும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டுக்கமைய குறித்த இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்து நபரொருவரை பிரதான வீதிக்கருகில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை 11:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முன்னதாக அந்த இடத்திற்கு அருகில் உள்ள வீட்டின் உரிமையாளரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது சடலமாக காணப்பட்டவர் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கமடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது. குறித்த காணொலி பதிவில் நபரொருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் இழுத்து செல்வதும் பதிவாகியுள்ளது. இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை என்றும், மேலும் முச்சக்கர வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெள்ளம்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் ஒரு பக்கமும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மறுபக்கமும் இருந்தால் முரண்பாடுகள் உருவாகி குழப்பம் ஏற்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். பேலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி உள்ளூராட்சி நிறுவனங்களினது அதிகாரத்தையும் நாட்டை வழிநடத்தும் திசை காட்டிக் கொண்டிருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்கள் நாட்டை வழிநடத்தும் டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார்.
உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் வேறொரு குழுவிற்கு மாற்றப்பட்டால் அரசாங்கத்தின் பணிகளை நாசப்படுத்த எதிரிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கும் அரசு சேவைகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கும் நாட்டின் முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரம் மிகவும் முக்கியமானது என்றும் ரில்வின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திசைகாட்டி கட்சி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று 2/3 பங்கு வாக்குகளுடன் வலுவான நிலையில் இருந்ததால் உள்ளூராட்சி தேர்தலும் வெல்லப்படும் என்று தான் நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ் சேந்தாக்குளம் கடலில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கோவில்வாசல் காங்கேசன்துறை வீதி இனுவில் என்ற முகவரியைச் சேர்ந்த 22 வயதுடைய பி சாருஜன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞன் அவரது நண்பர்கள் 14 பேருடன் குளிப்பதற்காக நேற்றைய தினம் மதியம் இளவாலை சேந்தாங்குளம் கடலுக்கு சென்றுள்ளனர். இதன்போது கடலில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞன் திடீரென கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டுள்ளார். இந்நிலையில் அந்த இளைஞனை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இளைஞன் மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளது. மேலும் குறித்த கடல் பகுதியானது பாரிய அலையெழும் பகுதியாக காணப்படுகின்றமையினால் உரிய எச்சரிக்கை சமிக்கைகளை காட்சிப்படுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு திருத்தங்களுடன் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்மொழிவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நிதியமைச்சராக கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது. அதன்படி வரவு செலவு திட்டம் மீதான 2ஆம் வாசிப்பு விவாதம் 7 நாட்கள் நடைபெற்ற 2ஆம் வாசிப்பு வாக்கெடுப்பு பிப்ரவரி 25ஆம் தேதி இடம்பெற்றது. அதில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு 109 வாக்குகளால் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 155 வாக்குகளும் எதிராக 46 வாக்குகளும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஸ்ரீரந்தி ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெயசிங்கம் இது தொடர்பாக பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இம்புல்கொட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது பௌத்த விகாரிகளுக்கு சொந்தமானவை என கூறப்பட்ட நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை வெளியிட்ட துணை அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இம்புல்கொட மற்றும் மாகோள பகுதிகளில் உள்ள நிலங்கள் 2012இல் வாங்கப்பட்டு 2023இல் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் இகழ இம்புல்கொடவில் மஹிந்த ராஜபக்ஷ ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் 2012இல் 5 லட்சத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் 10 மில்லியனுக்கு விற்கப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கார்லன் ஹவுஸைச் சேர்ந்த ஸ்ரீரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ஷ என்றும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலரி மாளிகளில் கையொப்பமிடப்பட்டு 2023ஆம் ஆண்டு நுகேகொடியில் வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாகவும் தொழிலாளர் துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.